ரெண்டு ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ணி பியானோ வாசிக்கணுமா? அப்போ இந்த சிம்பிள் எக்ஸசைஸை டெய்லி பண்ணுங்க. இதை வாசிக்க உங்கள் ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கரை சீல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சீல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பிங்கி ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் தம் ஃபிங்கருக்கு அடுத்து இருக்கிற ஃபிங்கர்ஸ் 1 by 1 அடுத்தடுத்த நோட்டில் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஃபார் த லெஃப்ட் ஹேண்ட். பிங்கி ஃபிங்கருக்கு அடுத்து இருக்கிற ஃபிங்கர்ஸை 1 by 1 அடுத்தடுத்த நோட்டில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது CDEFG, ஸோ 5 நோட் மேலே உங்களோட 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ரைட் ஹேண்டை ஃபார்வர்டில் வாசிக்க போகிறோம், லெஃப்ட் ஹேண்டை ரிவர்ஸில் வாசிக்க போகிறோம். ரைட் ஹேண்டோட ஃபர்ஸ்ட் நோட்டையும் லெஃப்ட் ஹேண்டோட லாஸ்ட் நோட்டையும் நம்ம சேர்த்து ப்ளே பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஒரே ஃபிங்கர்ஸ் தான் நம்ம வாசிப்போம். இப்போ ரைட் ஹேண்டோட ஃபர்ஸ்ட் நோட்டையும் லெஃப்ட் ஹேண்டோட லாஸ்ட் நோட்டையும் சேர்த்து ஒரே டைமில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ அடுத்தடுத்த இருக்கிற நோட்டை ரைட் ஹேண்டில் ஃபார்வர்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்டை ரிவர்ஸ்லேயும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த பொசிஷன் முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வாசிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் வந்து ரிவர்ஸாகவும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபார்வர்டாகவும் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைமில் ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த பேட்டர்ன் முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த ரெண்டு நோட்டையும் ப்ரெஸ் பண்ணாமல் டைரெக்டாக இதுக்கு அடுத்து இருக்கிற நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸை டெய்லி ஒரு 5 or 10 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ரெண்டு ஹேண்டோட கோஆர்டினேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பியானோ ஃபவுண்டேஷன்லேருந்து கற்றுக்கணுன்னா பியானோலா மியூசிக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் April 4th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பியானோன்னு டைப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா மறக்காமல் பியானோலா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.